ஆனந்த வாழ்க்கை என்கிற வகையிலான தலைப்பிலே ஒரு திரைப்படமாக வணிக ரீதியில் இல்லாமல் சமூகத்திற்காக ஒரு அற்புதமான ஒரு படத்தை இன்றைக்கு உருவாக்கி இந்த திரையிடல் விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றியிருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு மரியாதைக்குரிய KR நாகராஜன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கே சிறப்பானது ஒரு கருத்தை எடுத்து வைத்து உரையை நிறைவு செய்திருக்கிற பத்மஸ்ரீ அருள்நிதி மரியாதைக்குரிய ஐயா SKM மயிலானந்தம் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்ற அன்புக்கினிய சகோதரர் திரு சுப்பிரமணியம் பாரதி அவர்களே, மற்றும் முழுமையாக இந்த திரைப்படத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக நடித்து இன்றைக்கு இந்த திரைப்படத்திற்கு ஒரு மெருகூட்டியிருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா பாக்கியராஜ் அவர்களே, இயக்குனரில் ஒரு மூத்தவராக விளங்கி கொண்டிருக்கின்ற ஐயா SP முத்துராமன் ஐயா அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மற்றும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாய்க்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஒரு சமூகத்திற்காக, சமூகத்தின் நலனுக்காக இன்றைக்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கி இங்கே இதை அற்புதமாக படைப்பாக உருவாக்கியிருக்கின்ற அத்தனை பேருக்கும், இதில் நடித்திருக்கின்ற, இசையமைத்திருக்கின்ற, இதில் ஒளிப்பதிவு செய்திருக்கிற வரை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் உரித்தாய்க்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னு சொன்னால், இது எதிர்காலத்தில் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மனிதனும் நலமோடு வாழ வேண்டும் என்கிற வகையில் இது முழுக்க அந்த நோக்கத்திலே உருவாக்கப்பட்ட ஒன்று. இதில் ஏறத்தாழ 11 பேர் நடித்தது என்கிற வகையில் ஒரு முக்கிய பங்குகளை ஆற்றியிருக்கக்கூடிய சிறுவனிலிருந்து பெரியவர் வரை நிறைய இயக்குனர் திரு பாக்கியராஜ் அவர்களும் இங்கே அதில் நடித்து முழுமையாக நமக்கு நல்லதொரு கருத்தை தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அறிவு திருக்கோயிலை மையமாக வைத்து இங்கே ஐயா SKM மயிலானந்தம் அவர்கள் அந்த அறிவு திருக்கோயிலுக்கு நான் வந்ததை பற்றி குறிப்பிட்டார்கள். கடந்த முறை நான் 2006லிருந்து 10ஆம் ஆண்டு வரை அமைச்சராக இருந்த பொழுது, அன்றைக்கு நம்முடைய இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்பு அண்ணன், நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த பகுதிக்கு வந்திருந்தார். அவருடைய துறையின் சார்பில் அணைகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு வந்திருந்த நேரத்தில் நம்முடைய பகுதி என்கிற வகையில் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரோடு அந்த ஆய்வில் கலந்து கொள்ளலாம் என்று ஆர்வத்தில் போன நேரத்தில் இரவு தங்கியிருந்தோம் அங்கே அறிவுத்திருக்கோயில். அதான் முதல்ல நான் அறிவுத்திருக்கோயிலுக்கு சென்ற ஒரு முதல் நிகழ்வு, வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. அப்பொழுது நம்முடைய ஐயா மரியாதைக்குரிய வேதந்தரி மகரிஷி ஐயா அவர்கள் முக்தி அடைந்த சூழ்நிலை. காலையில் நாங்களெல்லாம் தங்கியிருக்கிற நேரத்தில் நம்முடைய ஐயா SKM அவர்கள் வந்தார். வந்து ஒவ்வொரு அறைக்கும் ஆளுகளை அனுப்பி ஐயா வேதந்தரி மகரிஷி ஐயாவுடைய நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அழைப்பார். நாங்களும் சுமார் காலை 7 மணி அளவில் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரு சிறு பயிற்சி என்கிற வகையில் அன்றைக்கு அந்த யோகா பயிற்சியில் ஒன்றை சொன்னார்கள். நாங்களும் அதே இடத்துல அந்த பயிற்சியை செய்தோம். எழுந்து வந்த நேரத்தில் என்னிடத்துல அருகில் வந்து, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதாக தெரிகிறது, உடனடியாக பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே அந்த 11 பேர்த்தில் என்னுடைய 12 பேராக நானும் அதில் இந்த திரைப்படத்தில் ஒட்டி வருகிறேன். உண்மையான சம்பவம் இது, சித்தரிக்கப்பட்ட சித்திரம், அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் உண்மையான ஒரு சம்பவமாக நடைபெற்றது. அதற்கு பிறகு அடுத்த ஒரு 10 நாட்கள், ஏன்னு சொன்னால் பணியின் காரணமாக நாம் அன்றைக்கு அதிக தூரம் பயணம் செய்வதற்காக, குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் இருந்த நேரத்தில் சாலைகளை பார்ப்பதற்காக, ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டமாக விரைந்து சென்ற நேரத்தில் அது உடல் சோர்வு என்று தான் நான் கருதி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகுதான் தெரிந்தது என்னை நீரிழிவு நோயாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் அதே சென்னையில் அடுத்து ஒரு 2-3 நாட்களில் வந்து பரிசோதித்தது உச்சபட்சமாக இருந்தது. எனவே உடனடியாக அதற்குரிய சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் இதுவரை ஒளிபெருக்கிலே அதை சொல்ல சூழ்நிலை வரலை. ஐயா அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அதுக்காகத்தான் இந்த நிகழ்வுகளை சொல்ல என்பதற்காக அறிவுத்திருக்கோயில் எனக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
சொன்னால் அதை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அது வேறு விதமாக கூட மாறி இருக்கலாம் சூழ்நிலை, என்னுடைய உடல் சூழ்நிலை. எனவே அது ஒரு அங்கமாக உண்மையாக இன்றைக்கு என் வாழ்க்கையிலே உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்தியது என்று நான் சொல்ல முடியும். எனவே அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இங்கே கூட நம்முடைய ஐயா ராமராஜ் கேட்டனுடைய உரிமையாளர் திரு நாகராஜ் ஐயா அவர்கள் இங்கே சொன்னார்கள், இன்றைக்கு பார்ட் 2வை மீண்டும் தயாரிப்பதற்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல் ஐயா எஸ்கேஎம் அவர்கள் சொன்னார்கள், இடத்துல ஃபேஸ் வேல்யூம் இருக்கிறது, அதே போல் அடிக்கடி விளம்பரத்தில் வந்திருக்கிறார்கள் சொன்னார்கள். வைட்டமினும் இருக்கிறது, தனியாகவே தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற சமூகத்திற்காக பங்களிப்பில் அதை நாம் செலுத்துவது ஒன்றும் தவறில்லை. அதை செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பொது பணியில் ஈடுபடக்கூடியவர் தான். அந்த வகையிலும் இன்றைக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய என்று சொன்னால் நம்முடைய திரைப்படம் மூலமாக செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் நாடகம் போன்ற வகையிலே தான் அன்றைய அந்த காலகட்டத்தில் செய்திகளை கொண்டு சென்றார் கிராமத்தில் மக்களுக்கு எளிய முறையில். அதே வழியிலே தான் முத்தமிழ் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு திரைப்படங்களுக்கெல்லாம் வசனங்களை எழுதி தந்தவர். அதே போல் அவரும் நடித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் செய்தி வேகமாக மக்களுக்கு போய் சேர்ந்தது. அதே போல் அதற்கு பிறகு மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் போன்றவர்களும் திரைப்படங்கள் மூலமாகத்தான் மக்களிடத்தில் சென்றார்கள். அவருடைய கருத்துக்கள் எளிதாக மக்களிடத்தில் போனோம். எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு திரைப்படத்துறையை பொறுத்தளவு இன்றைக்கு பல்வேறு விதத்தில் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அதே வழியில் தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள். இதே சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான். எனவே நீங்கள் ஒன்றும் இதை பற்றி அச்சப்பட வேண்டியதில்லை. முடிந்தளவு அரசு இதில் பங்கு பெற்று எந்த அளவுக்கு இந்த செய்தியை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த எதிர்கால சமுதாயத்திற்காக இதை நல்வழிப்படுத்துவதற்காக அந்த வகையில் நிச்சயமாக அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர்களின் கவனத்திற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று அரசு மூலமாக உயர் அதிகாரிகளோடு கலந்து பேசி அவருடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிச்சயமாக உதவி செய்வதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்வுகளை கலந்து உங்களை எல்லாம் சந்தித்தில் மகிழ்ச்சி அடைந்து அதே நேரத்தில் இந்த சிறப்பான இந்த படம் பட்டி தொட்டியில் தமிழகம் முழுவதும் என்று சொன்னார்கள் ஐயா அவர்கள். தமிழகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்கிற இடமெல்லாம் இது செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, மற்ற மாநிலத்தினுடைய மொழிகள் தாய்மொழிகளில் இதை அங்கே மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நிச்சயமாக ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். அதையும் கடல் கடந்து வெளிநாடுகளுக்கும் இது செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.